ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். அக்டோபர் மாதம் 20ஆம் நாள் தீபாவளி திருநாள். ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்று தீபாவளி நாளில் எந்த நேரத்தில் எண்ணெய் ஸ்நானம் பண்ணலாம், அதாவது கங்கா ஸ்நானம் சொல்லுவாங்க. கங்கா ஸ்நானம் என்னைக்கு பண்ணலாம்? முதல் நாளே வீட்டை தொடச்சி நல்லா கிளீனாக வச்சுருங்க. அதாவது வீட்டை துடைக்கிறது இந்த சோப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சர்ஃபு பவுடரு, ஏதோ ஒரு பவுடர்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மஞ்சள் பொடியும் உப்பும் கலந்த நீரில் வீட்டை ஃபுல்லாக நல்லா துடைச்சிட்டு தோரணம் கட்டுங்க, மா இலை கட்டுங்க. அப்புறம் சுவாமி படத்தை ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருங்க. காலையில் அதிகாலையில் ஸ்நானம் பண்ணக்கூடிய, அதாவது கங்கா ஸ்நானம் செய்யக்கூடிய நேரம் எப்போ அப்படின்னா அதிகாலையில் 4:30 மணி முதல் 6 மணி வரைக்கும் மிக மிக அற்புதமான ஒரு பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க. சரிங்க, இந்த நேரத்தில் நம்மளால் எழுந்திரிச்சு குளிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா எந்த நேரத்தில் வச்சுக்கலாம்னா அதாவது 4:30 to 6. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 to 7. இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நேரம். ஏன்னா சந்திரஹோரை இந்த நேரத்தில் இருக்குது. ரொம்ப 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 சிறப்பான ஒரு நேரம் 6 to 7. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே எழுந்து அந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வச்சுருங்க. எண்ணெயும் அதுக்கு தேவையான அந்த பொடியெலாம் இருக்குது இல்லைங்களா, அதாவது சிகை பொடியெலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு சுவாமிக்கு முன்னாடி பலகாரங்கள், புதிய ஆடைகள் எல்லாத்தையுமே சந்தனம் தடவி, மஞ்சள் தடவி, குங்குமம் தடவி எல்லாமே வச்சுட்டு அந்த எண்ணெயை சுவாமிக்கு முன்னாடி வச்சு ஒரு தீபத்தை, அதாவது ஒரு தூபம், அதாவது சாம்பிராணி தூபம் காட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், வயதில் மூத்தவர்கள், குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே தலையில் எண்ணெய் வச்சுடுங்க. இந்த ஹாட் வாட்டர் போட்டுக்கோங்க. வெந்நீரில், அதாவது எண்ணெய் குளியில் எப்போ பண்ணாலும் சரிதாங்க, வெந்நீரில் தான் குளிக்கணும். வெந்நீரில் குளிச்சுட்டு வந்துட்டு 6 மணி முதல் 7:30 மணிக்குள்ள எல்லாருமே குளிச்சுட்டு வந்துடணும். இந்த டயத்தில் கரெக்டாக பூஜைகள் எல்லாமே முடிச்சு 7:30 மணிக்குள்ள நம்ம சாப்பாடு, அதாவது காலையில் உணவு அந்த நேரத்தில் சாப்பிடுவோம். சரிங்களா? சரிங்க, இந்த டைம் முடியலங்க. 4:30 6 முடியல, 6 to 7 முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராகு காலம் ஆரம்பிச்சிடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா யமகண்டமும் வந்துடுது. அதுக்கப்புறம் எப்போ அப்படின்னா 12 மணி முதல் 1:30 மணி வரைக்கும் தான் என்ன இருக்குது. சரிங்களா? இந்த டயத்துல நீங்கள் எண்ணெய் குளியல் பண்ணலாம், எண்ணெய் ஸ்நானம் பண்ணலாம். ஏன்னா வேலைக்கு போயிட்டு வராங்க, ரொம்ப பேர் அது மாதிரிலாம் இருக்காங்க, இரவு வேலையெல்லாம் போயிட்டு வராங்க. அவங்களுக்கு 12 மணி முதல் 1:30 மணி வரைக்கும் எண்ணெய் ஸ்நானம் தாராளமாக பண்ணலாம். இன்று மாலை ஒரு 4:30 மணிக்கு மேலே அமாவாசை திதி ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போது மகாலட்சுமி பூஜை, குபேர பூஜை இன்று தாராளமாக பண்ணலாம். மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க. மகாலட்சுமி படத்தை ஃபுல்லாக நல்லா கிளீனாக, ஏன்னா தீபாவளி நாளில் நல்லா சுத்தமாக தான் வச்சுருக்கோம். மகாலட்சுமிக்கு முன்னாடி ஒரு 11 ரூபாய் காயின் வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள், குங்குமம் இதெல்லாமே வச்சுருங்க. கொஞ்சம் தனித்தனியாக வச்சுட்டு மகாலட்சுமி ஸ்தோத்திரம் ஒரு 108 மகாலட்சுமி போட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா குபேர பகவானுடைய ஸ்தோத்திரங்கள் இதெல்லாமே சொல்லி முடிச்சுட்டு ஒரு சர்க்கரை பொங்கல் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஸ்வீட்டாக ஒரு பாயாசம் சிம்பிளாக ஒரு பாயாசம் பண்ணலாம். இதுமாரி பண்ணி மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கள். வீட்டில் தீப தூபங்கள் எல்லாமே காட்டுங்க. இந்த மகாலட்சுமி பூஜை மூலமாக நீங்கள் 11 ரூபா வைக்கிறீங்க இல்லையா, அந்த 11, அதாவது 1 ரூபாய் காயின், அந்த 1 ரூபாய் காயினை பூஜை முடிஞ்சோன்னா எடுத்து கொட்டியில் வச்சுருங்க. இந்த பூஜை ஈவினிங் 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ள பண்ணலாம். மகாலட்சுமி பூஜை, குபேர பூஜை தாராளமாக பண்ணலாம். இந்த தீபாவளி திருநாளை ரொம்ப ஆனந்தமாக எல்லாரும் கொண்டாடுங்க, ரொம்ப பாதுகாப்பாக கொண்டாடுங்க. அனைவருடைய வாழ்க்கையிலும் மங்கள ஒளிகள், அதாவது மங்களம் பொங்கட்டும். அதே நேரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறட்டும். பெரிய லெவலில் செல்வ செழிப்பு உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசிகளை வழங்குவார். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.